எடுத்தீங்கன்னா விரல விட்டு எண்ணிடலாம். காப்பாற்றுறதுன்னு என்னன்னா, ஒரு படம் வெற்றி, தயாரிப்பாளர்களுக்கு வெற்றி, அதில் சம்மந்தப்பட்ட கலைஞர்களுக்கு வெற்றி, வாங்கின டிஸ்ட்ரிபியூட்டருக்கு வெற்றி, வெளியிட்ட தியேட்டருக்காரங்க வெற்றி, நடுவில் வியாபாரம் செஞ்ச மீடியேட்டருக்கு வெற்றின்றது தான் ஒரு இண்டஸ்ட்ரி. அதை 95% சக்ஸஸ் ரேட் வச்சிருக்கிற உலகத்திலேயே ஒரே ஒரு ஆக்டர் ரஜினி சார். இதை இந்த ரெக்கார்டை யாருனாலையும் உடைக்க முடியாது. நீங்க என்ன வேணா அதுக்கு சொல்லிக்கலாம், இந்த படம் அந்த படம். இந்த பர்சன்டேஜை வச்சிருக்கிற ஆக்டர் உலகத்திலேயே இல்லை. அது காரணம் அவர் இந்த தொழில் மேல வச்சிருக்கிற அந்த பக்தி, அவருக்குள்ள இருக்கிற அந்த ஆன்மீகம், அந்த ஒரு தனி மனித ஒழுக்கம், கட்டுப்பாடு, இது எல்லாமே இந்த இடத்துக்கு கொண்டு அவர் வச்சிருக்கு. அவர் ஒரு காலத்திலும் இந்த சினிமாவுக்கு ஒரு துளி கூட துரோகம் செஞ்சதில்லை, தப்பு நினைச்சதில்லை. ஒரு நாள் கூட ஒரு நிமிஷம் செட்டுக்கு லேட்டாக வந்ததில்லை. யாருக்கும் எந்த பிரச்சனையுமே பண்ணாம ஒரு படத்தை முடிச்சு கொடுப்பார். அவரை வச்சு படம் எடுத்தவங்கள 100 பேர்னா 100 பேருக்குமே லாபம் தான். இதெல்லாம் வேர்ல்ட் ரெக்கார்டு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தோல்வி படம் நம்ம எதையா சொன்னோம்னா அது கூட டிஸ்ட்ரிபியூட்டருக்கு லாபமான படமாக தான் இருக்கும். ஏன்னா கம்மியாக லாபம் வந்தால் நம்ம தோல்வின்னு சொல்ல ஆரம்பிச்சோம். அதான் ரஜினி சாரோட சக்சஸ்.